ஒருவர் ஒரு நிலத்தை ஆக்கிரமித்திருந்தால் அவரை குண்டா சட்டத்தில் கைது செய்யலாம்னு இருக்கு. இப்போ 8100 ஏக்கரில் எத்தனை பேரை கைது செஞ்சீங்க? அடுத்தது ஏற்கனவே ஆக்குபை பண்ணிட்டு வாடகை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கு வாடகையை வசூல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்க? நம்ம அமைச்சர் என்ன சொன்னார்? இந்து அறநிலைக்கு சொந்தமான இடத்தை சமூக விரோதிகள் ஆக்கிரமித்து சல்லி பைசா கூட வரவில்லை, அங்கு பெப்சி லாரிகள் வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறார்கள். நான் சார், நீ எடுத்துட்டு நீ கவர்மெண்ட் எடுத்துட்டு நீ வாடகை கொடுக்கல. 44,500 கோயிலுக்கு மேலே ஆண்டு வருமானம் 10,000 ரூபாய்க்கு கீழே. இப்போ ஆண்டு வருமானம் 10,000 ரூபான்னா 12×8 96, 825 ரூபா. ஒரு 30 நாளைக்கு 825 ரூபா, ஒரு நாளைக்கு 27 ரூபா. ஒரு டீ குடிக்க முடியுமா? கோயிலுக்கும் பெருக்கிறதுக்கு விளக்குமாறு வாங்கி பெருக்க முடியுமா? பூ வாங்க முடியுமா? எண்ணெய் விளக்கேற்றத்துக்கு எண்ணெய் வாங்க முடியுமா? டாஸ்மாகில் பிடிச்சது ஒரு சினிமா தயாரிப்பாளர்னு சொன்னாங்க. அவர் வீட்டில் மாதத்துக்கு 2-3 முறை பார்ட்டி நடக்குமா? அதில் உலகத்தில் லேட்டஸ்ட் எல்லா வித போதைப் பொருளும் கிடைக்கும்னாங்க. அந்த ஜாஃபர் சாதிக் கேஸு இந்தியாவுடைய மத்திய அரசு பிடிச்சதுனால உள்ளே போயிட்டு வெளியில் இருக்கார். ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழகத்தில் இப்போ இடைக்கால பட்ஜெட் 2026-27க்காக போட்டிருக்காங்க. இதை பற்றி எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இடைக்கால பட்ஜெட்னு நம்ம தமிழில் போட்டால் கூட அதுக்கு பேர் ஓட்டான் அக்கௌண்ட்டுன்னு பேர் ஆங்கிலத்தில். அதாவது இவங்க இந்த வருஷத்துடைய பட்ஜெட்லாம் மார்ச் 26 31 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் சம்பளம், வாடகை, இது மாதிரி கம்பல்சரியாக பண்ண வேண்டிய செலவுகளுக்காக ஒரு இடைக்காலன்னு சொல்லிட்டு ஓட்டான் அக்கௌண்ட்டுன்னு தான் கொடுக்கணும். ஆனால் நம்ம ஆளுங்க பட்ஜெட்டில் தான் சார் பண்ணணுமா? பட்ஜெட்டுக்கு 2 நாள் முன்னாடி ஒரு 7,000 கோடி எடுத்து அடிச்சு விட்டாங்கல்ல. என்னது மகளிர் உரிமை தொகை. அதில் அதாவது சட்டப்படியாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு பென்ஷன் எல்லாருமே மார்ச் மாதம் 29 வர்றது ஏப்ரலில் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்துக்கு ஏப்ரல் எண்டில் வரும். எல்லா மாதமும் 11 மாதமும் அந்தந்த மாதம் கடைசி நாள்லேயே சம்பளம் வரும். 28, 29, 30 இந்த மாதிரி. ஆனால் இந்த பணத்தை பாஜக தடுக்க பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க சார். அதனால தான் சார், பாஜக தடுக்கிறதெல்லாம் அப்புறம் விட்டுருங்க சார். அதாவது பிரச்சனை என்னென்னா, நான் சொல்கிறது தடுக்கிறதுங்கிற கேள்வியே எப்போ வரும்னு சொன்னால், அந்த திட்டம் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தால், ஏற்கனவே நடைமுறை தேர்தல் வருதில்ல சார். இல்லை, அதுதான் வரேன். தேர்தலை நோக்கி உங்களுக்கு இது வரைக்கும் இல்லாமல் இப்போ இந்த மாதம் 2 மாதம் முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கேஸ் போட்டால் ஸ்டே வாங்கலாம். பட் ஏற்கனவே இருக்கும் திட்டத்தில் எந்தவித தடையும் கிடையாது. ஓகே, இப்போ ஏன் டிசம்பர் 24 இந்த பாராளுமன்றத்தில் 24 தேர்தல் வந்துச்சு இல்லை? அப்போ இது ஸ்கீம் இருந்தது இல்லை? இது 23 கொண்டு வந்தாச்சு இல்லை? ஆனால் இது தமிழகத்தில் ஏற்படுத்தியிருக்க தமிழகத்தில் தான் நான் சொல்கிறேன். 1000 ரூபா திட்டம் 23 கொண்டு வந்தாச்சு. 24 இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ இதே மாதிரி 1000 ரூபா கொடுத்து தானே அந்த இடத்துல ஒரு மாதம் கூட கோர்ட்டில் எதுவும் பண்ண முடியல. பிஜேபி திட்டத்துக்கு தடுக்கிறதா இருந்தால் திமுக தான் சார் தடுக்கும். 2021 முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 கேஸ் போட்டாங்க அதிமுக ஃப்ரீ கொடுக்கறதுக்கெல்லாம். சார், பிரச்சனை அது இல்லை. நான் சொல்கிறது கொடுக்க சார் ஒரு சட்டம் சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒருவனுக்கு மீன் கொடுப்பதென்றால் ஒரு நாளைக்கு கொடுக்கலாம், 4 நாளைக்கு கொடுக்கலாம். ஆனால் ஒரு நாளும் உங்களுக்கு தான் செலவு. ஆனால் அவனுக்கு நீங்கள் மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்தால் அவன் வாழ்நாள் ஃபுல்லாக பண்ணுவான். ஸோ தொழிலுக்கு கொடுக்கணும். அதை விட்டுட்டு ஒரு நாள் சோத்துக்கு கொடுத்தீங்கன்னா, இல்லை இந்த மாதிரி கேஷ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ இதில் பிரச்சனை அதில். நான் சொல்கிறது ஏப்ரல் மாதம் ப்ளஸ் கோடைக்காலங்கிறது இந்த பட்ஜெட்டில் போட்டது ரொம்ப தப்பு. அடுத்தது நேற்றுக்கு பட்ஜெட் போட்டாங்க. இப்போ நீங்கள் ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்கு சம்பளம் ஒரு 20,000 25,000 வச்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு வண்டி இருந்தால் தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வண்டி வாங்கணும். நீங்கள் என்ன பண்ணலாம்? ஏன்னா வெளியில் போய் யாரையாவது இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வண்டி வாங்குற கடன் வாங்கிட்டு மாதம் 5,000 ரூபான்னு கட்டலாம். ஆனால் நீங்கள் இங்கே தங்கிறதுக்கும் சாப்பாட்டுக்குமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எதுக்கு வேலை பண்ணணும்? உங்களுக்கு 20,000 ரூபா சம்பளம், உங்களுக்கு 40,000 ரூபா மாதம் செலவுன்னா உங்கள் அப்பா அனுப்புகிறாருன்னா இங்கே இருக்கிறது ஒர்த்தா? நேற்றுக்கு பட்ஜெட் படியாக 69,000 கோடி ரெவின்யூ டெபிசிட். அதாவது உப்பு புள்ளி வாடகை கொடுக்கறதுக்கு வழி இல்லை. இப்போ இதுக்கு சரி, நீங்கள் சொன்ன அந்த 1,30,00,000 பேருக்கு பெண்களுக்கு கொடுக்குறாங்க. அதில் எத்தனை பேர் உண்மையான தேவை உள்ளவர்கள்? இப்போ ரியலாகவே நீங்கள் பண்ணீங்களே, அதுக்கு பேர் என்ன சொல்கிறது? கலைஞர் சொல்கிறதா, அப்பான்னு சொல்கிறதா? இது இளம் விதவைகள் உருவாக்கும் திட்டம் டாஸ்மாக். அதில் 34 லட்சம் பெண் இளம் விதவைகள் உருவாயிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக ஆவரேஜ் 7%. தமிழ்நாட்டுடைய ஆவரேஜ் இளம் விதவைகள் 11%.
இப்போ இவங்கள மாதிரி சிங்கிள் மதர்ஸுக்கு கொடுத்தா ரைட்டு, பட் பென்ஷன் வாங்குகிற இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்தா என்ன இருக்குது? அடுத்தது பஸ்ஸு. எனக்கு தெரிஞ்சு ஒயிட் போர்டில் மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குகிற இப்போ ப்ரொஃபஸர்லாம் அதில் போகிறாங்க. ஏன்னா அவங்க ஸ்கூல் காலேஜுக்கிட்ட வேறு பஸ்ஸு நிற்காதுன்னு இதுக்கு வெயிட் பண்ணி ஏறுறாங்க. அவங்க 20 ரூபா கொடுத்தாலும் போவாங்க. ஸோ தேவையானவங்களுக்கு கொடுக்கணும். அதை விட்டுட்டு எடுத்து நீட்டுறதுல பிரயோஜனம் இல்லை. இன்னொன்று, நீங்கள் கொடுத்துட்டீங்க ஓட்டு விழுன்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்ல வேணாம், காங்கிரஸை சேர்ந்த ராகுல் காந்தியுடைய வலதுகையான இவர் சொல்லிட்டார், 9 ஸ்டேட்டில் 24 அப்புறம் கொடுத்தாங்க, அதில் 4 ஸ்டேட் தான் ஜெயித்தாங்க, 5 ஸ்டேட் தோற்றுருக்காங்கன்ட்டான். ஸோ பப்ளிக் மணியை எடுத்து, இன்னொன்று நீங்களே பேசியிருக்கீங்க 2021 இலவசம் கொடுக்கக்கூடாது, அவர்களுக்கு தூண்டில் கொடுக்கணும். நான் சொன்ன அந்த உதாரணத்தில் மீன் பிடிக்க கற்ற தூண்டில் கொடுக்கணும் அப்படின்னு இவரே பேசியிருக்காரு. ஸோ பிரச்சனை பட்ஜெட் மட்டும் இல்லை சார், நிறைய இடத்துல பாஜக இதுதான் சார் பண்ணிட்டு இருக்காங்க. மணிப்பூரில் சார் எங்கே கொடுத்தாலும் தவறு தான். என்னை பொறுத்த வரைக்கும் இலவசங்கள், அதாவது இந்த கொரோனா வந்த பொழுது உங்களுக்கு எல்லா நாட்டிலையும் ஃப்ரீயாக காசு கொடுத்தாங்க, மாதம் 5000 ரூபா 10,000 அந்தந்த ஊரில். இந்தியாவில் மட்டும் எல்லாருக்கும் ஒரு ரேஷன் அட்டைக்கும் 5 கிலோ அரிசி, 1/2 கிலோ பருப்பு, 1/2 கிலோ பாமாயில் இன்றைக்கும் கொடுக்குறாங்க. 28 வரைக்கும் கொடுப்பாங்க. நம்ம ஊரில் சில பேர் இருக்காங்க பாருங்கள், இடதுசாரிகள்னு சொல்லிப்பாங்க, இல்லாட்டி பிற்போக்குவாதிகள்னு சொல்லிப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அழகான பேர், போராட்ட உண்ணிகள். போராட்டம் பண்ணால் காசு சில்லற வரும், அந்தோலன் ஜீவிகள் அப்படின்னு மோடி வச்சதை போராட்ட உண்ணிகள். அதில் ஒரு மனுஷனே சொல்ல முடியாது, அந்த ஜந்து ஒன்று சொல்லிச்சு 2014 தேர்தலுக்கு முன்னாடி, மோடி வந்தால் ரேஷனையே ஒழிச்சிருவார்னாரு. அவர் 28 வரைக்கும் ஃப்ரீ கொடுத்துருக்காரு. ஒரு மாதத்துக்கு 80 கோடி பேருக்கு 5 கிலோ அரிசி, 1 கிலோ 1/2 கிலோ பருப்பு, 1/2 கிலோ பாமாயில் கொடுக்குது இந்த ஆட்சி. இப்போ இதுக்கு 5 கிலோ அரிசிக்கு கிலோ 25 ரூபா போட்டால் கூட 125 ரூபா, 300 ரூபா ஃப்ரீ கொடுக்குது. கேஷ் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதோ ஒரு செலவு, வெளியில் போகிறோம், ஒரு அர்ஜென்ட் செலவுன்னா பண்ணிவிடுவோம். அதுக்கு பதிலாக இது கொடுக்கறதுனால அந்த விவசாயிகள்கிட்ட அந்த பொருளை வாங்கி கொடுக்குறோம், விவசாயிக்கு வேலை கிடைக்குது, எல்லாருக்கும் வேலை கிடைக்குது. எதுவுமே இந்த பொருளாதாரத்தை ஊக்குவிக்கணும். ஸோ நான் சொல்கிறது, அதில் நீடியாக இருக்கிற ஒரு 10-20% கொடுத்துருக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்கறதுங்கிறது. இது ஓட்டுக்காக செய்யப்படுவது. நீங்கள் கேட்டீங்க பிஜேபி செய்யுதுன்னு, அதாவது வரேன், இப்போ நீங்களும் நானும் சண்டை போடுறோம், நீங்கள் துப்பாக்கி வச்சுருக்கீங்க, நான் கத்தியை நீட்டினா என்ன ஆகும்? துப்பாக்கி வச்சிருக்காங்க. ஸோ அதனால் எதிரி எந்த ஆயுதத்தை எடுக்கிறானோ அந்த ஆயுதத்தை தான் எடுக்க வேண்டி இருக்குது. ஸோ இது தவறு தான், இது கேஸ் போட்டு ஜெயிக்கணும். வழக்குகள் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது, பட் கோர்ட், நம்ம இந்திய கோர்ட் அப்படி தான் இருக்குது. இது இன்னும் 1 வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்குள்ளே ஸ்டே வாங்குவோம், பட் இப்போதைக்கு முடியாது, அதுதான் உண்மை. மேலும் திமுக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 12,000 கோயிலுக்கு மேலே 8,100 கோடி செலவு பண்ணி கோயில்களில் திருப்பணி செஞ்சுருக்கதா சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து எப்படி பார்க்குறீங்க சார்? எனக்கு எத்தனை 8,100 கோடி ஏக்கர் நிலம் நீக்கப்பட்டிருக்குன்னு இருக்காங்க. நான் சொல்கிறது ஹைகோர்ட் தீர்ப்பு நான் தரேன். ஒருவர் ஒரு நிலத்தை ஆக்கிரமித்திருந்தால் அவரை குண்டர் சட்டத்தில் கைது செய்யலாம்னு இருக்குது. இப்போ 8,100 ஏக்கரில் எத்தனை பேரை கைது செஞ்சீங்க? அடுத்தது ஏற்கனவே ஆக்குபை பண்ணிவிட்டு வாடகை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அதுக்கு வாடகையை வசூல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணீங்க? நான் 2 சொல்லிடுறேங்க. இதில் நம்ம வடபழனி முருகன் கோயிலுக்கு சொந்தமாக சாலிகிராமத்தில் 6 ஏக்கர் நிலம் இந்த ஆட்சி 2வது மாதம் பேட்டிக்கு கொடுத்தாங்க. 300 கோடி ரூபாய் நிலத்தை மீட்டு விட்டோம் அப்படின்னாங்க. என்னுடைய நண்பர் ஸ்ரீரங்கம் ரங்கராஜன் நரசிம்மன் என்ன சொன்னார்னா, அதை போய் அந்த சர்வே நம்பர் ஆர்டிஐலாம் போட்டு பார்த்தா, அந்த நிலம் போன முறை கருணாநிதி திமுக ஆட்சியின் போது தமிழகத்தின் சமூக நலத்துறைக்கு லீஸ் கொடுத்துறாங்க, மாதம் 1 லட்ச ரூபான்னு. ஆச்சா, அவங்க எடுக்கலையா? நம்ம அமைச்சர் என்ன சொன்னார்? இந்து அறநிலைக்கு சொந்தமான இடத்தை சமூக விரோதிகள் ஆக்கிரமித்து சல்லி பைசா கூட வரவில்லை, அங்கு பெப்சி லாரிகள் வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறார்கள். நாங்கள் சார், நீ எடுத்துட்டு, நீ கவர்மெண்ட் எடுத்துட்டு நீ வாடகை கொடுக்கல, சரியா? 1 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணது தப்பு. 15 வருஷம் நீ வாடகை கொடுக்கலன்னா அதுக்கு பெனால்ட்டியோட போட்டால் 4 கோடி கொடுத்துருக்கணும். மார்க்கெட் ரேட்டு போட்டால் 40 கோடி வரும்னு ஒரு வீடியோவே போட்டார். சரி, இதுக்கு அடுத்தது குயின்ஸ்லாண்டுன்னு சொல்லி ஒரு இது இருக்குது, சொகுசு விடுதி, ரொம்ப சீப்புங்க. நீங்கள் தனியாக போனீங்கன்னா 750 ரூபா தான், குழந்தைங்களுக்கு 350 ரூபா. அதில் ஒரு 20 ஏக்கர் இடம், அதில் ஒரு 13 ஏக்கர் அரசுக்கு சொந்தமானது, ஒரு 10 ஏக்கர் இடமோ கோயிலுக்கு சொந்தமானது. எந்த கோயில்னா இது பாப்பான் சத்திரம் வேணுகோபால சுவாமி காசி விஸ்வநாத கோயிலுங்கிற கோயிலுக்கு சொந்தம். இன்னும் சொல்லப்போனால் அந்த மொத்த இடமேங்கிறாங்க, பட் எங்கிட்ட டேட்டா இல்லை, சரியா? அதை ஹைகோர்ட்டுக்கு போனப்போ 2 நீதிபதிகள் என்ன சொன்னாங்க, 20 கோடியில் 9.5 கோடி ஹெச்ஆர்என்சிக்கு கொடுக்கணும், மிச்சம் 10.5 கோடி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் 1 மாதத்தில் கொடுத்துட்டு கோயிலில் ஹெச்ஆர்என்சி இதை மீட்கணும்னாங்க. அந்த ஆள் என்ன பண்ண, அது அந்த இது ஓனர் யார் தெரியுமா? குயின்ஸ்லாண்டுக்கு
ஸ்ரீவைகுண்டம்னு ஒரு ஊர் இருக்குதா நம்ம இதில் திருநெல்வேலி பக்கத்தில், அந்த ஊருக்கு இந்திரா காங்கிரஸ் கட்சியுடைய எம்எல்ஏ, சோனியா காந்தி ராகுல் காந்தி கட்சி எம்எல்ஏ, ஒரு கிறிஸ்தவர், ஊர்வசி அமிர்தராஜ்னு பேர். ஸோ இந்து அறநிலைத்துறை சொத்துக்களை இந்துக்கள் அல்லாதவர்களுக்கு வாடகைக்கோ லீஸ்க்கோ கொடுக்கக்கூடாது. அவர் அக்ரிகல்ச்சர் லேண்டில் அக்ரிகல்ச்சர் பண்ணுறேன்னு மாதம் 1000 வருஷத்துக்கு 1000 ரூபா வாடகைக்கு எடுத்துகிட்டு 750 ரூபா சொகுசி எடுத்து நடத்துகிறார். இப்போ 2 நீதிபதிகள் கொடுத்த இந்த தீர்ப்பை எதிர்த்து ஒரு நீதிபதி பெஞ்சில் போய் ஸ்டே வாங்கி வச்சுருக்கார். என்ன பண்ணுது ஹெச்ஆர்என்சி? நான் சொல்கிறது, அந்த நீங்கள் மீட்ட அத்தனை நிலத்தை பற்றி யார் ஆக்கிரமிச்சிருந்தாருங்க? ஏன்னா 1-2 கேஸில் ஏதோ ஒரு சில பிஜேபியோ இந்து முன்னணிக்கு ஆட்கள் இருந்தாங்கன்னு சொல்லி உங்களால் தான் பண்ணாங்க. நான் சொல்கிறது எல்லாத்தையும் சொல்லுங்கள். கருணாநிதி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூருக்கு வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலையும் திருவண்ணாமலை கோயிலில் இடத்த ஆக்குபை பண்ணிகிட்டு இருக்கேன், அதை பற்றி சொல்லுங்கள் சார். அடுத்தது கும்பாபிஷேகம் எதுவுமே ஒரு கோயிலில், அதாவது தமிழகத்தில் மொத்தம் 43,000 கோயில் இருக்குது சார். நான் சொல்கிறது வெப்சைட்டில் என் கணக்கு 47,000 வரணும். முன்னாடி கொடுத்த கணக்கில் இப்போ முந்தானத்து தான் போய் வெப்சைட்டில் போய் பார்த்தேன், 43,000 சில்லறை இருக்குது. அதில் 34,500 கோயிலுக்கு மேலே ஆண்டு வருமானம் 10,000 ரூபாய்க்கு கீழே. இப்போ ஆண்டு வருமானம் 10,000 ரூபான்னா 12×8 96, 825 ரூபா. ஒரு 30 நாளைக்கு 825 ரூபா, ஒரு நாளைக்கு 27 ரூபா. ஒரு டீ குடிக்க முடியுமா? கோயிலை பெருக்கிறதுக்கு விளக்குமாறு வாங்கி பெருக்க முடியுமா? பூ வாங்க முடியுமா? எண்ணெய் விளக்கேற்றத்துக்கு எண்ணெய் வாங்க முடியுமா? ஒரு குருக்களுக்கு கொடுக்க முடியுமா? இந்த நிலைமைக்கு என்ன சார் காரணம்? 43ல் 34ன்னு போட்டிங்கன்னா 80%க்கு மேலே, 100க்கு 80% கோயில் ஃபெயில். ஆண்டு வருமானம் 10,000 ரூபாய்க்கு கீழே. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வருமானம் அதிகம் இருக்கிற கோயிலிருந்து எதையாவது பில்டிங்கை கட்டுறது, கொள்ளையடிக்கிறது அப்படின்னு பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் போனது கல்யாண மண்டபம் கட்டுறேன்னு போட்டு 29 கல்யாண மண்டபம்னு போட்டிங்க போன தர பட்ஜெட்டில். அது அத்தனைக்கும் ஸ்டே பண்ணார் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட். அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போனாங்க. இஃப் யூ ஸ்பெண்ட் அ penny I'll come heavy on you. நாங்கள் ஒரு காசு செலவு பண்ணினால் நாங்கள் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கூட பரவாயில்ல சார். பொள்ளாச்சியில் மாசாணியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது சார். அதில் வருமானம் நிறைய இருக்குது. சரி, அந்த கோயில் பக்தர்களுக்கு வசதி பண்ணால் அந்த காசை எடுத்து ஊட்டியில் சொகுசி விடுதி எப்படி எல்லாம் திட்டம் போடுறாங்க. அதனால சார், கோயில் காசில் கோயிலுக்கு நல்லது பண்ணுங்கள். கோயிலுக்கு இப்போ சைவ கோயிலாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிற அத்தனை சிவன் கோயில்லையும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவாரம் சொல்லிக் கொடுங்க. வைணவ கோயிலாக இருந்தால் நான் திவ்ய பிரபந்தம் கொடுத்து அதில் நல்ல மார்க் வாங்கினவனுக்கு சர்டிஃபிகேட் இது கொடுங்க சார். அது அப்படி செலவு பண்ணுங்களேன் சார். அடுத்த தலைமுறைக்கு தமிழ் தெரியட்டுமே. நீங்கள் தான் துண்டுச்சீட்டை பார்த்து தமிழ் படிக்கிற அளவுக்கு எங்களுக்கு தெரியும், திருக்குறள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இளமை புகுத்தி விடும். நீங்கள் இளமை புகுந்தால் என்ன ஆகிடும்? ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க கஞ்சா ஒன்றும் மெத்தும் ஓடிட்டுருக்கு. உங்கள் திமுகவோட இளமை புகுந்தா என்ன ஆகிடும்? ஒழிச்சிட்டு தானே சார் இருக்காங்க. எதை ஒழிச்சிருக்காங்க? கஞ்சா இது எல்லாமே தேர்தல் பேப்பரில் தாங்க ஒழிப்பாங்க. விற்கிறதே திமுக காரன் தான் சார். விற்கிறதே, அதாவது இப்போ போன ஆட்சி வரைக்கும் என்னென்னா மற்ற சைட் பிஸ்னஸ் எல்லாம் கட்சிக்காரங்க பார்த்துப்பாங்க. சரியா? இங்கே எல்லாத்தையுமே கரூர் கம்பெனின்னு சொல்லிட்டு முதல் குடும்பத்துக்கு எடுத்துக்கிறாங்க. அதனால திமுக காரன் தான் கஞ்சா விற்பனை பண்ணுறான்னு பல குஜராத் துறைமுகத்துலேருந்து தான் வருதுன்னு சொல்கிறாங்க சார். குஜராத் துறைமுகத்துலேருந்து வரட்டும் சார். அங்கே பிடிச்சா துறைமுகத்தில் பிடிக்கிறாங்க, இங்கே பிடிச்சா ரோட்டில் பிடிக்கிறாங்க. துறைமுகத்தில் பிடிக்கிறான்னா பாகிஸ்தான்லேருந்து கடத்திட்டு வரான்னு அர்த்தம். துறைமுகத்தில் பிடிக்கப்பட்டால் வெளிநாட்டிலேருந்து உள்ளே கொண்டு வராங்க. ஆனால் இங்கே வந்து ப்ராசஸ் பண்ணி முந்தானத்துக்கோ இலங்கைக்கு போகுதுன்னு பிடிக்கிறாங்க. ஸோ இங்கே ப்ராசஸ் பண்ணுறாங்க சார். நீங்கள் திமுகவின் அயலகத்துறையின் செயலாளர்னு சொல்லிட்டு ஜாஃபர் சாதிக்குங்கிறவர் என்ன பண்ணார்? அது சத்து மாவு, தேங்காய் பவுடர் அப்படின்னு சொல்லி ஏற்றுமதி பண்ணுறான்னு 2000 கோடிக்கு பிடிச்சாங்களா? அதுக்கப்புறம் இன்னொருத்தர் டாஸ்மாகில் பிடிச்சது ஒரு சினிமா தயாரிப்பாளர்னு சொன்னாங்க. அவர் வீட்டில் மாதத்துக்கு 2-3 முறை பார்ட்டி நடக்குமா. அதில் உலகத்தில் லேட்டஸ்ட் எல்லா வித போதைப் பொருளும் கிடைக்கும்னாங்க. அந்த ஜாஃபர் சாதிக் கேஸு இந்தியாவுடைய மத்திய அரசு பிடிச்சதுனால உள்ளே போயிட்டு வெளியில் இருக்கார். ஆனால் இந்த டாஸ்மாகை பொறுத்த வரைக்கும் அந்த டைரக்டர் வீட்டை எதுவுமே செக் பண்ணல. என்ன சொல்ல போனால் கேஸை போட்டு அந்த 2 படம் வெளியில் வந்துருச்சு. அந்த தயாரிப்பு நிறுவனம் பேர் விடியல் தான். சரியா? அவங்க வச்சுருக்கிற பேர். ஸோ நீங்கள் என்ன சார் நடக்குது? பட்ஜெட்டில் நீங்கள் போடுற ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு கட்டிங் அனுப்புகிறேன். முந்தானத்துக்கிட்ட இதில் கட்டி முடிச்சாச்சு சார். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு மக்கள் போகிறதில்ல. 40 கோடி 20 கோடின்னு மெட்ராஸில். இது அப்புறம் ஊரில் இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 256 ஒரு 2 மாதம் முன்னாடி தினம் மலரில் சொல்லியிருந்தாங்க. பட்ஜெட்டில் மற்ற இதில் நாங்கள் புதுசாக இந்த திட்டம் கட்ட போகிறோம், இந்த பில்டிங் இது மாதிரி அனௌன்ஸ் பண்ண ப்ராஜெக்டில் 100 கணக்கில் காசு ஒதுக்காமல் இருக்கிறது.
எதாவதுன்னா ஒன்றே ஒரு வார்த்தை இருக்கு அவங்களுக்குன்னா மத்திய அரசு கொடுக்க. அவங்க பாஷையில் மனநலம் குன்றியவர்கள் பயன்படுத்தும் வார்த்தை ஒன்றிய அரசு. ஏன்னா மனநலம் ஒழுங்காக இருந்தால் மத்திய அரசும், மனநலம் குன்றியவர்கள் பயன்படுத்தும் வார்த்தை ஒன்றிய அரசு. ஸோ இந்த மத்திய அரசு பணம் கொடுக்கலன்னு சொன்னால் அதை விட பைத்தியக்காரத்தனம் எதுவும் கிடையாது. அதாவது மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் போது தமிழ்நாட்டுக்கு வெறும் 4% தான் ஒதுக்கி இருக்கதா குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காங்க சார் தங்கம் தென்னரசு அவர்கள். நீங்கள் எந்த ஊருக்காரர் சார்? திருவாரூர் சார். திருவாரூர். தமிழ்நாட்டிலேயே இப்போ மொத்தம் 37 மாவட்டம் இருக்குது சார். அதில் 2 மாவட்டங்கள் ரொம்ப 3 மாவட்டங்கள் பின்தங்கி இருக்குது. அரியலூர், பெரம்பலூர், திருவாரூர். திருவாரூர் யாருடைய தலைமை மாவட்டம்? கருணாநிதி பிறந்த ஊர். இப்போ கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, மெட்ராஸ், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த 6 டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டால் 60% தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டுக்கு வருது. மீதி உள்ள 32க்கும் இந்த 60லேருந்து தான் போகுது. அப்போ திருவாரூர் கொடுக்கூடாதுன்னு நாங்கள் சண்டை போடலாமா சார்? நீங்கள் 7 லட்சம் கார் ஹுண்டாயில் 8 லட்சம் கார் வருஷத்துக்கு தயாரிக்கிறாங்க. அதில் 7 லட்சம் கார் தமிழ்நாட்டுக்கு வெளியில் விற்கிது. அப்போ நாங்கள்லாம் தமிழ்நாட்டுக்காரன் வாங்கிக்க மாட்டோன்னா உன் ஃபேக்ட்ரி என்ன ஆகும்? ஆனால் மத்திய அரசு பாரபட்சம் பார்க்குறதா தானே தெரியும் சார். மத்திய அரசு இப்போ நீங்கள் ஆட்சியில் எத்தனை வருஷம் சார்? திமுக 1989 விபி சிங் ஆட்சியில் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் 99 வாஜ்பாய் ஆட்சியிலேருந்து இப்போ 2013 வரைக்கும் நடுவில் ஒரு 5 மாதம் தவிர கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக 14 வருஷம் இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் மத்திய அரசு எவ்வளோ ஒதுக்கிச்சோ அதை விட இப்போ அதிகமாக ஒதுக்குறோமா இல்லையா பர்சன்டேஜில்? அன்னைக்கு பேரிடர் நிவாரணத்துக்காக 50,000 கோடி கேட்டதா தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் வெறும் 1156 கோடி தான் ஒதுக்கி. அப்படிங்களாங்க. இந்த சட்டை நான் போய் இப்போ பஸ்ஸில் போகிறேங்க, ஏதோ இழுக்கிறதுல பட்டன் கிழிஞ்சிருச்சு. பட்டன் தைச்சா முடிஞ்சிடும். ஆனால் நான் இது பீட்டர் இங்கிலாந்து ஷர்ட்டு 1500 நஷ்டம்னு எழுதுனா கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் சொல்லலாம் சார். நீங்கள் என்ன செலவு பண்ணீங்கன்னு கணக்கு கொடுக்கணும். இன்னொன்று அதான் அவங்க 8,000 கோடிக்கு மேலே பேரிடர் நிவாரணத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க சார். செலவு பண்ணதை கணக்கு காட்டினா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடும் சார். இப்போ நீங்கள் உதாரணமாக ஒரு ரெக்கார்டிங்க்கு வெளில போகிறீங்க சார், ஆட்டோவில் போக சொல்லிட்டாங்க. ஆஃபீஸில் 500 வாங்கிட்டு போகிறீங்க, உங்களுக்கு 800 செலவு ஆயிருக்கு. வவுச்சர் போட்டால் கொடுத்துருவாங்களா? கொடுப்பாங்களா இல்லையா? ரோட்டில் நின்று கத்துனா காசு தருவாங்களா? ரோட்டில் இருந்து எங்கள் முதலாளி காசு தரலன்னு கற்றுனா கொடுக்க முடியுமா? உங்கள் கணக்கை அவங்களுக்கு கரெக்டாக கொடுத்தீங்கன்னா எந்த பர்பஸுக்கு வாங்கினீங்க, என்ன கட்டினீங்கன்னு கணக்கு கொடுத்தா வந்துடும். பல முறை கேட்டிருக்கதா தெரிவிக்கிறேன் சார். இதெல்லாம் இதை பேசவே மாட்டான் சார். இன்னும் சொல்ல போனால் ஒரிசாவில் எதிர்கட்சி ஆட்சி அன்றைக்கி பிஜு பட்நாயக் அவருடைய மகன் நவீன் பட்நாயக் இருந்தப்போ இந்த மாதிரி பேரிடர் இருந்தப்போ எனக்கு மத்திய அரசு இப்போ கொடுக்க வேண்டாம், அந்த சரியான நேரத்தில் கொடுத்தா போதுன்னே கொடுத்த அறிக்கை என்னால் காட்ட முடியும். தொடர்ந்து இந்த பட்ஜெட்டை பற்றி பல பேர் பல விமர்சனங்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. அண்ணாமலை அவர்கள் வேளாண் துறைக்காக எதுக்கு ஒரு தனி பட்ஜெட் போடணும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு பட்ஜெட் பற்றி தெரியும்னு சொன்னால் நிதியமைச்சர் பட்ஜெட் படிக்கும் நாளில் கடைசி 2 பக்கங்களாக நிதியமைச்சரால் தான் வேளாண் பட்ஜெட்டும் தயாரிக்கப்படுகிறது. ஆனால் அன்புமணி ராமதாஸ் பாமக என்ன பண்ணணும்னா நிழல் பட்ஜெட்னு ஒன்று தயாரித்து கொடுப்பாங்க. அதில் இவங்க விவசாய பட்ஜெட்னு கொடுத்தாங்க. அதனால இவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் திருவாரூர்காரரு இங்கேருந்து எங்கே வேணால் போங்க. உங்கள் ஊரில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை லேண்டு அக்ரிகல்ச்சர் பண்ணாங்க, எவ்வளோ ரியல் எஸ்டேட்டாக மாறி இருக்கு போட்டால் தெரியும். இப்போ நாங்கள் ஏற்றிட்டோம், ஏதாவது 11% வளர்ச்சிங்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் மைனஸில் போயிட்டுருக்கு கடந்த வருஷம். ஸோ அப்போ என்ன நடக்குது? இதை தாண்டி போன வருஷம் காவேரியில் நிறைய தண்ணி இருந்துச்சு, குறுவை வந்துச்சு, அது அரிசியெல்லாம் நெல்லெல்லாம் முளைச்சிச்சு. யார் தப்பு? இன்றைக்கி கூட லாரி இல்லைன்னு சொல்லி அங்கங்கே முடங்கி கிடக்குதுன்னு நேற்றுக்கு கூட ஏதோ ஒரு பேப்பரில் படித்தேன் சார். அதாவது ஆட தெரியாதவனு இதை கோணல் வாங்கலாம், மேடை கோணல். அந்த மாதிரி மத்திய அரசுன்னு சொல்லணும். உங்கள் பட்ஜெட்டு இந்தியாவில் இப்போ டாப் 5 ஸ்டேட்டில் இருக்குது. அதில் நீங்கள் என்ன பண்ணீங்க? 2வது, நீங்கள் நேற்று போட்ட பட்ஜெட்டில் 1.5 லட்சம் கோடி கடன் வாங்குவீங்க. அதில் பற்றாக்குறை 69,000 கோடி, வரி கட்ட வேண்டியது 60,000 கோடி. அப்போ 30,000 கோடி கூட வருஷத்துக்கு நீங்கள் புது திட்டத்துக்கு பண்ணல. அப்போது நீங்கள் அரிசி பருப்பு வாடகை கூட சம்பாதிக்காத அளவுக்கு போனீங்க, இல்லை வேஸ்ட் திட்டங்கள் செய்கிறீங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த இலவசங்களாவது லேப்டாப்பை 4 வருஷம் கொடுக்காம முடிச்சுட்டு போகிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்குறீங்க. அவன் +1 படிக்கிறப்ப லாஸ்ட்டில் படிச்சிருந்தானா அவன் யூஸ் பண்ணியிருப்பான். தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் ரத்தாகும். எத்தனை பேருக்கு பண்ணீங்க? நகைக்கடன், அதுவும் என்ன இதில் அரசு வங்கியில் அரசு உதவி நேஷனலைஸ் பேங்க்கில் பண்ணீங்க, 1 பைசா பண்ணல. ஸோ மக்கள் இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க சார். இந்த நீங்கள் பண்ணுற ட்ராமாலாம் உங்களுக்கு காசு வாங்கிக்கிட்டு
பேசுகிற சேனலில் மறைக்கலாம். ஆனால் நமக்கு ரிப்போர்ட்ஸ் நோ போன்ற சேனல்கள் மூலம் உண்மையை சொல்ல முடியும், மக்கள் புரிந்து கொள்வார்கள். இது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேளாண் துறைக்குன்னு ஒரு தனி பட்ஜெட் ஒதுக்கணும் தானே சொல்லியிருக்காங்க. சார் இது எல்லாமே பேப்பரில் தான் சார். அதாவது தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டை இப்போ 4 லட்சம் கோடின்னு வைங்க. ரிலையன்ஸ் கம்பெனியுடைய டர்ன் ஓவர் 10 லட்சம் கோடி. அதுக்கு அமைச்சர் இல்லை, சட்டசபை இல்லை. ஸோ இதெல்லாம் ஒரு ஷோ தான். ஏதாவது என்னுடைய அப்பா ஜாயின்ட் செக்ரட்டரியாக ரிட்டையர் ஆனார். அவர் சொல்வார், ஆளுநர் ஆட்சி இருக்கும்பொழுது ஆளுநருக்கு 4 IAS ஆஃபீஸரை வச்சு ஸ்டேட்டையே பண்ணிவிடுவாங்க. இந்த 234 சட்டசபை உறுப்பினர்கள், இந்த அமைச்சர்கள், அவங்க பிஏன்னு பண்ணுற செலவுகள் ஆண்டுக்கு பல கோடிகள். இது தேவையே இல்லை மாதிரி. இப்போ அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ராஜ்னு சொல்லிட்டு கீழே பஞ்சாயத்து தலைவர் வரைக்கும் செலவு. சார், திட்டம் சரியாக போகணும். எத்தனை திட்டத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எதை அனௌன்ஸ் பண்ணீங்க, எப்படி முடிச்சிருக்கீங்க? எதையுமே செய்யாமல் வெறும் பேச்சு, விளம்பரம் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ விவசாய பட்ஜெட்னு தனியாக பேர் கொடுங்க, பேர் கொடுக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? புதுசாக நல்ல ஏதாவது அரிசி கொண்டு வந்திருக்கீங்களா? உங்களுடைய இதில் பட்ஜெட்டில் இதில் சொல்லியிருக்கீங்க, மதுரையில் நாங்கள் வந்தால் விவசாய பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். இன்னும் கிருஷ்ணகிரியில் ஏதோ ஒரு ஊர் பேரே சொல்லி அங்கே தோட்டத்துறை ஹார்டிகல்ச்சர் பல்கலைக்கழகம் நாங்கள் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கிறதுக்கு 50 கோடி ஒதுக்கணும். அடுத்த வருஷம் ஒரு 50 கோடி, 2 பட்ஜெட்டில் 100 கோடி. இன்றைக்கி கையெழுத்து போட்டு ஒரே நாள் கொடுத்தீங்களே 6500 கோடி. இப்போ கேட்டால் மத்திய அரசு பணம் இல்லை. உங்கள் கையில் மெட்ராஸில் ஒரு ரேஸ் ஓட்டினாங்க. ஒரு நடிகைக்கு பிடிக்கும், அவர் துணை முதலமைச்சருக்கு தோழின்னு சொன்னாங்க. எதுக்காக இருக்கட்டும், ஏற்கனவே ரேஸ் நடத்துறதுக்கு இருங்காட்டுக்கோட்டையில் ரேஸ் கோர்ஸ் இருக்குது. அதில் நடத்தாமல் 250 கோடி ரூபாயில் நம்ம சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையை சுற்றி 4 ரோட்டை செலவு பண்ணி நடத்தி கடைசியில் முடிக்காமல் ஆக்சிடென்ட் ஆகி அடுத்த வருடம் முதல் இருங்காட்டுக்கோட்டை. இப்போ இந்த வருஷம் 250 கோடியாக இருக்குது. அதில் 4 பல்கலைக்கழகம் கட்டியிருக்கலாமா? சார், என்ன செய்கிறீங்க? மக்கள் இதையெல்லாம் பார்க்குறாங்க. நிச்சயமாக 2026 தேர்தலில் இதனுடைய எதிரொலிப்பு இருக்கும். எங்களுடன் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார்.